يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما يا أيها الذين آمنوا اتقوا الله ولتنظر نفس ما قدمت لغد واتقوا الله أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே, இன்னும் சில தினங்களில் பெருநாளை நாங்கள் எதிர்பார்த்திருக்கக்கூடிய இந்த வேளையில் இன்று வரை இந்த நாட்டிலுள்ள முஸ்லிம்களில் பெரும்பான்மையினர் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித் தந்த வகையிலே இந்த பெருநாளை கொண்டாடாமல் இருப்பது கவலையான விடயம். பெருநாள் என்பது ஒரு இபாதத், அது நாங்களாக உருவாக்கியது அல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக வருவதற்கு முன் அந்த காலத்தில் பல பெருநாள்கள் இருந்தது. அவை அனைத்தையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லாமல் ஆக்கினார்கள். அவை அனைத்துக்கும் பதிலாக 2 பெருநாளை அல்லாஹ்வுடைய தூதரங்களுக்கு மார்க்கமாக ஆக்கி தந்தார்கள். அல்லாஹ்வின் தூதரினால் மார்க்கமாக ஆக்கப்பட்டது அவருடைய வழிகாட்டலின்படியே அதனுடைய நடைமுறைகள் கையாளப்பட வேண்டும் என்பது கட்டாயம். தனி மனிதர்களினுடைய சிந்தனையில் இந்த பெருநாள் வழிநடத்தப்படக்கூடாது. ஆக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருநாளில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், அன்று காலையில் இருந்து அவர் எவ்வாறு அவருடைய செயற்பாடுகளை ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்பதை சஹாபாக்களுக்கு வழிகாட்டினார்கள். இமாம் புகாரி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் அந்த புகாரி கிதாபிலே நபிகளாருடைய ஹதீஸ்களின் அடிப்படையில் அவைகளிலிருந்து நாங்கள் புரிந்து கொண்ட விதங்களை தலைப்பாக அழகாக இட்டிருக்கிறார்கள். அதில் ஒரு தலைப்பு என்ன? பாபுல் ஹுரூஜ் இலல் முஸல்லா பிகைரி மிம்பர். மிம்பர் இல்லாமல் தொழும் திடலை நோக்கி, தொழுகின்ற அந்த இடத்தை நோக்கி மக்கள் வெளியேற வேண்டும் என்று ஒரு பாடம் இடுகிறார்கள். இந்த தலைப்பு ஆதாரமான ஹதீஸில் வந்ததற்கிணங்க இமாம் புகாரி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் போடுகின்ற தலைப்பு, தொழுகின்ற அந்த இடம் அது ஒரு வெட்டையான இடம், அங்கே எல்லோரும் வெளியிறங்க வேண்டும். இரண்டாவது அங்கே சுட்டிக்காட்டுகிறார்கள், மிம்பர் அங்கே கிடையாது. ஆனால் இன்று என்ன நடக்கிறது?
இந்த புகாரி கிதாபினுடைய ஹதீஸை எல்லோரும் படிக்கிறார்கள், படிக்காத மௌலைமார்கள் இல்லை. ஏட்டுச்சுரக்காய் கரைக்குதவாது என்று சொல்வதை போன்று இந்த ஹதீஸ்களை எல்லாம் தள்ளி வைத்துவிட்டு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நடைமுறையை தள்ளி வைத்துவிட்டு நமது சமூக வழக்கில் உள்ளதை நாங்கள் கடைபிடிக்கிறோம் என்று 1000 சொச்சம் வருஷமாக கடைபிடித்து வருகிறார்கள். அப்படி என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதற்காக நாங்கள் நினைத்தபடி எங்களுடைய பிறநாளை நாங்கள் விரும்புகின்ற பிரகாரம் கொண்டாடுவதென்றால் நபி என்கிறவர் எதற்காக அவர் வந்தார்? மார்க்கத்தின் கிரியைகள் எல்லாம் அவர் காட்டிய முறைப்படி செய்யும் போது அது இபாதத்தாக அல்லாஹ்விடம் கருதப்படுகிறது. அவருடைய வழிமுறை புறக்கணிக்கப்பட்டு எங்களுடைய வழிமுறை அங்கே மார்க்கமாக்கப்படுகின்ற போது அது பித்அத்தாக கருதப்படுகிறது, அது வழிகேடாகவே முடிந்துவிடும். எவ்வளவு தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார். மிம்பர் இல்லாமல் தொழுகின்ற இடத்தை நோக்கி என்கிற இந்த வார்த்தையில் முஸல்லா என்றால் பள்ளிவாயல் அல்லாமல் வேறு இடங்களில் தொழப்பட்டால் அதை முஸல்லா என்று கூறுவோம். அது ஒரு திறந்த வெளியாக இருக்கலாம், ஒரு மைதானமாக இருக்கலாம். இதில் ஆச்சரியம் என்னவென்றால் சில மௌலைமார்கள் இந்த ஹதீஸை நுணுக்கமாக பார்க்காமல் அவர்கள் பள்ளிவாயிலில் தொடர்ந்து தொழுது வருவதால் அதை நியாயப்படுத்துவதற்காக ஹதீஸுக்கே தப்பாக விளக்கம் கொடுக்கிறார்கள். என்ன விளக்கம்? ஹதீஸிலே வருகின்றது தொழுகின்ற இடம் என்றுதானே வருகிறது. தொழுகின்ற இடம் என்றால் பள்ளியும் தானே. பள்ளியை முஸல்லா என்று சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் பள்ளிதான் இங்கே நாட்டம் என்று புதிதாக எங்களுடைய அரபு படித்த என்ற பெயர் சொல்லக்கூடிய படிக்காத மௌலைமார்கள் பள்ளிவாயல் என்றாலே அங்கே மிம்பர் என்பது இருக்கும், எல்லோருக்கும் தெரிந்த விடயம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு சென்றதிலிருந்து ஹுத்பா ஓதினார்கள். அங்கே மிம்பர் இருக்கிறது. இங்கே தலைப்பு என்ன வந்திருக்கிறது? மிம்பர் இல்லாத தொழுமிடம் என்று வந்ததிலிருந்து அழகாக புலப்படும். அது பள்ளிவாயலை சுட்டிக்காட்டவில்லை. ஏனென்றால் பள்ளிவாயல் என்றால் அங்கே மிம்பர் என்பது இருக்கின்றது. இது ஒரு விடயம். இவ்வாறு வாழக்கூடியவர்கள் இன்னொன்றை கூறுவார்கள். நபிகளுடைய காலத்தில் ஆண்களும் பெண்களும் தொழ வந்தார்கள் தானே பள்ளிவாயலுக்கு, அதுதான் இங்கே நாடப்படுகிறது என்று ஒரு வாதம் வைக்கிறார்கள். இவ்வாறு கூறக்கூடியவர்கள் ஷாஃபி மத்ஹபை சார்ந்தவர்கள். இந்த ஷாஃபி மத்ஹபினர் என்ன கூறுவார்கள்? மாதவிலக்கோடு இருந்தால் பெண்கள் பள்ளி வாயிலில் நுழையக்கூடாது, தங்கக்கூடாது என்பதை கூறுவார்கள். ஆனால் புகாரி கிரந்தத்தில் வரக்கூடிய இந்த ஹதீஸிலே தெளிவாக வந்திருக்கக்கூடிய விடயம் என்ன? நாங்கள் அந்த முஸல்லாவை நோக்கி தொழுகின்ற அந்த திடலை நோக்கி மாத விலக்கோடு உள்ள பெண்களையும் நாங்கள் வெளியில் அனுப்புவதற்கு அருமை ரசூலுல்லாஹ்வினால் நாங்கள் கட்டளையிடப்பட்டோம் என்று கூறுகிறார்கள். நீங்கள் கூறுகின்றீர்கள் பெண்கள் பள்ளிவாயலில் மாதவிலக்கோடு நுழையக்கூடாது என்று கூறுகின்றீர்கள், அதை சட்டமாக்கி வைத்திருக்கிறீர்கள். ஹதீஸ் இங்கே கூறுகிறது தொழும் திடலுக்கு மாதவிலக்கோடு உள்ள பெண்ணும் அங்கே செல்வாள், ஆனால் அவள் தொழாமல் ஒதுங்கி இருப்பாள். அப்ப இது எதை குறிப்பிடுகிறது? பள்ளிவாயலையா குறிப்பிடுகிறது? அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் பள்ளிவாயல் இருந்தது, விசாலமாக இருந்தது. ஜும்மாவிற்கு மக்கள் வருவார்கள். அருமை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பள்ளிவாயலில் பெருநாள் தொழுகையை நடைமுறைப்படுத்தவில்லை. சகோதரர்களே,
சில வணக்கங்கள் அது இடங்களோடும் சம்பந்தப்பட்டிருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை வழமைக்கு மாற்றமாக அவர்கள் செய்திருந்தால் அதில் ஒரு நியாயம் இருக்கும், அது எங்களுக்கு புலப்படாமல் இருக்கும். நாங்கள் எங்களுடைய சிந்தனைகளினால் அவைகளை மாற்றிவிடக் கூடாது. ஏனென்றால் எங்களுடைய சிந்தனை குறைவுடையது. எங்களுடைய சிந்தனை அல்லாஹ்வின் கட்டளைக்கும் ரசூலுல்லாஹ்வின் வழிமுறைக்கும் கட்டுப்படுவது மட்டும் அவசியம் என்று கூறப்பட்டது. அல்லாஹ்வினுடைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறைகளை எங்களுடைய சிந்தனைகளினால் நாங்கள் மாற்றி அமைப்பதற்கு முயற்சிப்பது அது மிக பெரும் குற்றமாகும். ஆக சகோதரர்களே, ஹதீஸில் என்ன வந்திருக்கிறது பார்க்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு பெருநாளிலும் ஹஜ் பெருநாளிலும் முஸல்லாவை தொழுகின்ற அந்த திடலை நோக்கி வெளியிறங்குவர்களாக இருந்தார்கள். முதலாவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நாளையில் செய்கின்ற காரியம் தொழுகையாகும். முதல் காரியம் தொழுகை. இங்கே சிலர் கேட்பார்கள், நோன்பு பெருநாளிலே முதலாவது செய்வது தொழுகை என்றால் சுபஹ் தொழுகை தொழுதுவிட்டு நாங்கள் போகிறோம். இவ்வாறு போகின்ற போது நாங்கள் எதையாவது சாப்பிடலாமா என்று கேட்கிறார்கள். ஆமாம், அது மனிதனுடைய சாதாரண நிகழ்வு. அவனுடைய வழக்கில் உள்ள விடயம்தான் சாப்பிடுதல். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில ஈச்சம்பழங்களையாவது சாப்பிட்டு விட்டு போவதை எங்களுக்கு சுன்னத்தாக்கினார். எதையாவது சாப்பிட்டு விட்டு போவது நோன்பு பெருநாளைக்கு வெறும் வயிற்றோடு போகாமல் அன்று அவன் எதையாவது சாப்பிட்டு விட்டு போக வேண்டும். அவ்வாறு அவன் சென்றால் எங்கே செல்கிறான், யாரோடு செல்கிறான், எப்படி போகிறான், இதில் அவன் எப்படி போவது, இருக்கக்கூடிய ஆடையில் ஏதோ நல்லதை உடுத்துக்கொண்டு போவான். பெருநாளை சென்று புத்தாடை எடுப்பது என்பது சுன்னத் என்று எங்கும் வரவில்லை. புதியதோடு ஆடையோடு தொழுதால் அவருக்கு 10 நன்மை கூட. புதியதோடு ஆடையினால் அவருக்கு தனிப்பட்ட சிறப்பு வருது என்பது கிடையாது. இருந்தால் உடுப்பார். இருக்கிற ஆடையில் நல்லதை உடுத்துக்கொண்டுதான் நாம் ஜும்மாவிற்கு வருகிறோம். அது மாதிரி இருக்கக்கூடிய ஆடையில் அதை நல்லதை உடுத்துக்கொண்டு நாம் போகின்றோம். போகின்ற போது ஒரு வழியால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போவார்கள், வருகிற போது ஒரு வழியால் வருவார்கள். எங்கே போகிறார்கள்? முஸல்லாவில். அதனால் நபிகளாரை பின்பற்றி நாங்கள் பெருநாள் எடுக்கிறோம் என்று சொல்லக்கூடியவர்கள், இந்த நாட்டில் உள்ள முஸ்லிம்கள் எல்லோரும், எல்லா முஃப்திமாரும் அப்படித்தான் சொல்வார்கள். ஆனால் அவர்கள் பெருநாளை இதுவரை பள்ளிவாயலில் செய்து கொண்டு வருவது அது நபிகளாருடைய வழிமுறைக்கு முற்றிலும் மாற்றமானது. அது ஏன் கடைபிடிக்கிறார்கள்? அதிகமாக கேள்விப்படுவது, அன்று திறந்த வழியிலே தொழுதால் எங்களுக்கு வர வேண்டிய காணிக்கை வராதிருந்து விடும். பள்ளிவாயலிலே கடமையாற்றக்கூடிய மௌலைமார்களுக்கு காசு வேணும், மறைக்காமாருக்கு காசு வேணும், அதே மாதிரி மதுனுக்கு காசு கொடுக்கணும், பள்ளிக்கு காசு வேணும். இந்த காசுகளை நாங்கள் ஒன்று சேர்ப்பதற்காக பள்ளிவாயலில் அதை செய்தால்தான் இந்த காசுகளை அறவிடலாம் என்பதற்காக அவர்கள் பள்ளிவாயல் கேட்டடியிலே குந்தி இருந்து போவதற்கு ஒரு வழியை வைத்து அவர்கள் அந்த வழியிலே குந்தி இருக்கிறார்கள். போகின்றவரிடம் காசு இல்லை என்றால் அவர் போவதற்கு வெட்கப்படுகிறார். அதனால் அவர் அந்த பள்ளிக்குத்தான் நான் ஐவேளை தொழுகிறேன் என்பதால், அங்கதான் தராவியின் தொழுவேன் என்பதால் அவர் அங்கேயே போக வேண்டும் என்ற நிர்பந்தத்தில் போகிற போது ஏதேனும் ஒரு 1000 ரூபாவோ 2000 ரூபாவோ எடுத்துக்கொண்டு போனால் அங்கு 4-5 விரிப்பு விரித்திருப்பார்கள். இது மோதினார் பங்கு, இது மறைக்கார் பங்கு, இது பள்ளிவாயல் பங்கு, இது இமாமுடைய பங்கு என்று இவ்வாறு பிரித்து பிரித்து வைத்திருப்பதால் இந்த பங்குகளை கொடுப்பதென்பது அந்த நாளையிலே அவனுக்கு கடமையாகிறது. அவன் நிர்பந்திக்கப்படுகிறான், அவனுக்கு காசு பறிக்கப்படுகிறது.
இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய வழிமுறைக்கு முற்றிலும் மாற்றமான ஒரு வழிமுறை. ஒரு இஹ்லாஸோடு செய்ய வேண்டிய தர்மத்தை இஹ்லாஸ் இல்லாமல் அவர்களிடம் இருந்து பறிக்கப்படுகின்ற நடைமுறை. முஹஸ்ஸினுக்காக அவன் தர்மம் செய்கின்ற போது, மக்கள் தன்னை குறை கூறக்கூடாது என்பதற்காக அவன் தர்மம் செய்கின்ற போது அந்த தர்மம் அவனிடம் ஏற்கப்பட மாட்டார். சகோதரர்களே, தர்மம் செய்யத்தான் வேணும். அதற்காக இவ்வாறு தர்மத்தை அவனிடம் பறிக்கக்கூடாது. பறிப்பது என்பது தர்மம் அல்ல, அவன் அல்லாஹ்விற்காக மனம் வந்து கொடுப்பது. ஏதோ ஒரு இடத்தில் நீங்கள் வைக்கிறீர்கள் ஒரு உண்டியலை, அவன் போட்டுவிட்டு போகிறான், வேறு விடயம். ஆனால் அந்த உண்டியல் அடியிலே நீங்களே இருந்து அவன் அதை உங்களை கடந்து செல்கிற போது அவனுக்கு சங்கடமாகி அந்த காசை போட்டால் அது மார்க்கப்படி கூடாது. அதை இந்த பள்ளி வாயில்கள் விட்டுவிட வேண்டும். அது எந்த பள்ளி என்றாலும் சரிதான். திறந்த மைதானத்திலே தொழுகிற போது இந்த பிரச்சனையே வராது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பரை ஏற்படுத்தாத ஒரு திறந்த இடத்திலே தொழுகை நடத்தினார்கள் என்றால், அபூபக்கர் ரலியல்லாஹுடைய காலம், உமர் ரலியல்லாஹுடைய காலம், உஸ்மான் ரலியல்லாஹுடைய காலம், அலி ரலியல்லாஹுடைய காலம், கலீஃபா முஆவியா ரலியல்லாஹுடைய காலம், இப்படியே காலங்கள் சஹாபாக்களின் காலம் போய் மர்வானுடைய ஆட்சி காலம் வருகின்ற போதுதான் மிம்பர் என்கிற ஒன்று அங்கே வருகிறது. அதுவும் மைதானத்தில் தான் வந்தது. அதை இமாம் புகாரி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் தெளிவாக தனது கிரந்தத்திலே அழகாக குறிப்பிடுகிறார்கள். முதலாவதாக இந்த மிம்பரை ஏற்படுத்தியது யார் என்று. ஆக அன்பிற்குரிய சகோதரி, இவ்வாறு வருகிறது அந்த ஹதீஸ். மர்வான் தான் அந்த காலத்திலே கட்டளையிட்டார். கசீர் இப்னு சல்த் என்கிறவர் அவர் அதை செய்தார். அந்த மிம்பர் அங்கே முசல்லா, அந்த தொழுகின்ற திடலுக்கு கொண்டு வரப்பட்டதும் அதிலே அவர் தொழுவதற்கு முன்னர் மிம்பரிலே ஏறினார். தொழுவதற்கு முன் மிம்பரில் ஏறுகிறார். யார்? ஆட்சியாளர். ஏன் ஏறுகிறார்? மக்கள் தொழுது முடிந்ததும் கலைந்து சென்று விடுவார்கள். இவ்வாறு மக்கள் கலைந்து செல்வார்கள் என்றால் எமது பேச்சை கேட்க மாட்டார்கள். எமது பேச்சை கேட்க வேண்டும் என்றிருந்தால் மக்களை இருப்பாட்ட வேண்டும். எனவே தொழும்பறை இருப்பார்கள். அதனால் ஜும்மாவிலே, வெள்ளிக்கிழமை நாளையிலே ஜும்மாவிலே நாங்கள் தொழுகைக்கு முன் ஹுத்பாவை ஓதுகிற மாதிரி அன்று மர்வான் மிம்பரிலே ஏறுகிறார் தொழுவதற்கு முன்னர். அந்த வேளையில் சில சஹாபாக்கள் இருந்தார்கள். குறிப்பாக மூத்த சஹாபி அபூ சயீத் குத்ரி ரலியல்லாஹு அவர்கள் கீழே இருக்கிறார்கள். ஆட்சியாளர் இந்த பெரும் பிழையை செய்கிறார். நபியலாருடைய வழிமுறைக்கு மாற்றமாக மார்க்கத்திலே புதிதாக ஒன்றை உருவாக்கி விட்டார் என்பதை பார்க்கிறார். பார்த்ததும் அவரால் அதை பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. என்ன செய்கின்றார்? ஏறுவது ஆட்சியாளர், நபியலாருடைய சுன்னாவுக்கு மாற்றமாக ஏறுகிறார். ஆட்சியாளரை மிம்பரில் இருந்து அவரை கீழிறக்குவதற்காக அவருடைய சட்டையை பிடித்து இழுக்கிறார். அவரால் தாங்க முடியவில்லை அந்த சஹாபிக்கு. நபியலாரிடம் இருந்து நான் கண்டது என்ன? அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு அன்ஹு நேர்வழி பெற்ற ஹலீஃபாக்களுடைய காலத்தில் நாம் கண்டது என்ன? இப்போது இங்கே நடப்பது என்ன? இதை கண்முன்னே பார்க்கிற போது அந்த நபித்தோழருக்கு ரத்தம் கொதிக்கிறது. அதை உடனே தடுக்க வேண்டும். மன்றா மின்கும் முன்கரன் ஃபல்யுகையிருஹு பியதிஹி. யார் ஒருவர் ஒரு பிழையை காண்கிறாரோ அவர் தன் கையால் மாற்றட்டும் என்ற அந்த ஹதீஸுக்கிணங்க அவருடைய சட்டையை பிடித்து இழுக்கிறார். ஆனால் ஆட்சியாளர் அல்லவா, ஒன்றும் செய்ய முடியாது. அந்த ஆட்சியாளர் அப்படியே அவரின் கையை தட்டிவிட்டு மிம்பரிலே ஏறுகிறார். அப்போது வேறு வழி இல்லை. அபூ சயீத் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், "கய்யர்தும், மார்க்கத்தை நீங்கள் மாற்றி விட்டீர்கள்" என்று தனது ஆத்திரத்தை, தனது எதிர்ப்பை வெளிப்படுத்தும் முகமாக அந்த பாவத்தை தடுப்பதற்கு தன்னால் அதை பகிரங்கப்படுத்தியது அல்லாஹ்வுடைய தூதருடைய கட்டளைக்கு மாற்றமானது என்று ஒரு மிம்பர் வந்ததற்கே
அபூ சயீதுல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அங்கே தனது கண்டிப்பை, தனது எதிர்ப்பை பகிரங்கமாக மக்கள் மன்றத்திலே அவர் கலீஃபாவாக இருந்தும் கலீஃபா என்றும் பொருட்படுத்தாமல் பகிரங்கமாக எதிர்ப்பை வெளிக்காட்டி அதை தடுக்கிறார். அவரால் முடியவில்லை, ஆனால் அவருடைய கடமை முடிந்து விடுகிறது. இது புகாரி கிரந்தத்தில் இமாம் புகாரி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் கொண்டு வரக்கூடிய ஹதீஸ். இந்த ஹதீஸை கொண்டு வந்துதான் பெருநாள் தொழுகை என்பது தொழும் திடலிலே தொழப்பட வேண்டும், ஒரு வெட்ட இடத்திலே, அது மிம்பர் இருக்கக்கூடாது. எவ்வளவு தெளிவாக இமாம் புகாரி ரஹ்மஹுல்லாஹ் தலைப்பிட்டிருக்கிறார்கள். இது சுன்னா. நாம் அறிந்தவரை சுமார் 34 வருஷம் இதை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இந்த செய்தி போகாத காது கிடையாது, அல்லது பார்க்காத கண்கள் கிடையாது. ஆனால் என்ன கூறுகிறார்கள்? எங்களது வருமானங்களை நாங்கள் விடக்கூடாதல்லவா, பள்ளிவாயல் வருமானம் தட்டுப்பட்டு விடும் என்பதற்காக நபிகளாருடைய சுன்னாவை மறைக்கலாமா? நபிகளாருடைய சுன்னாவை விடலாமா? இந்த உலகத்து சொத்து அனைத்தும் கிடைந்தாலும் ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு சுன்னாவிற்கு ஈடாகுமா? உயிர்களை கொடுத்து 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 சஹாபாக்கள் இந்த மார்க்கத்தை பாதுகாத்தார்கள். இது போன்ற ஹதீஸ்களை திரட்டுவதற்காக இமாம் புகாரி, இமாம் முஸ்லிம் போன்ற இமாம்கள் பல 1000 கிலோமீட்டர் கடந்து சென்று இந்த ஹதீஸ்களை தேடி எடுத்து எழுதினார்கள். எவ்வளவு பெரிய தியாகங்களை செய்தார்கள். எதற்காக? ரசூலுல்லாஹ் காட்டிய முறை இந்த உம்மத்தில் கியாம நாள் வரையும் போய் சேர வேண்டும் என்பதற்காக. வெளிச்சமாக எல்லோருக்கும் தெரிந்த ஹதீஸ். ஆனால் இல்லை, எங்களுக்கு எங்களுடைய பள்ளிவாயல் வருமானம் முக்கியம் என்று சொல்லி இவ்வளவு வெளிச்சமாக, மேகமில்லாத நாளையிலே சூரியன் பகலிலே வெளிச்சமாக எல்லோருக்கும் தெரிவதை போன்று வெட்ட வெளிச்சமாக சர்ச்சை இல்லாமல் அழகாக வந்திருக்கக்கூடிய, எல்லோரும் அறிந்திருக்கக்கூடிய புகாரியில் வரக்கூடிய ஹதீஸ். இதற்கே இவ்வாறு மாறு செய்கிறார்கள். ஏன் மாறு செய்ய வேண்டும்? உங்களை தடுத்தது என்ன? நாங்கள் ஊரிலே அவ்வாறு இதுவரை செய்யவில்லை. ஊரிலே செய்யவில்லை என்பதற்காக அல்லாஹ்விடம் சென்றால் மஸ்தர் மைதானத்திலே இந்த உலமாக்கள் என்ன பதில் கூறுவார்கள்? யா அல்லாஹ், எங்கள் ஊர் வழக்கில் அப்படித்தான் இருந்ததென்றால் இது அல்லாஹ்விடம் எடுபடக்கூடிய பதிலா? பொதுமக்களே, பள்ளி தலைவர்மார்களே, பள்ளிவாயல் நிர்வாகிகளே, மறுமை நாளையிலே கேள்வி கணக்கு கேட்கப்பட்டு நரகத்திற்கு ஒரு சாரா அனுப்பப்படுவார்கள். அவர்கள் என்ன சொல்வார்கள் தெரியுமா? யா லைத்தனா அதானா அல்லாஹ வ அதானா ரசூலா, நாங்கள் அல்லாஹ்விற்கும் அவருடைய தூதருக்கும் நாங்கள் வழிபட்டிருக்க கூடாதா? மஸ்தர் மைதானத்திலே கேள்வி கணக்கு கேட்கப்பட்டு யௌம துகல்லபு வுஜூஹுஹும் ஃபின்னார், நரகத்திலே அவருடைய முகங்கள் புரட்டப்படக்கூடிய நாளையில் கூறுவார்களாம். நரகத்தில் அவருடைய முகங்கள் புரட்டப்படக்கூடிய நாளையில் கூறுவார்கள், அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் நாங்கள் வெளிப்பட்டிருக்க கூடாதா? இன்னா அஸஅனா சாததனா வ குபரானா, நாங்கள் எங்களுடைய தலைவர்களுக்கும் எங்களுடைய பெரியார்களுக்கும் அல்லவா வழிபட்டு விட்டோம் என்று கைசேதப்படுவார்கள். அந்த கைசேதம் அவர்களுக்கு பிரயோசனம் அளிக்குமா? எந்த காசுகளுக்காக, மௌலைமார்களின் வருமானத்திற்காக பள்ளிவாயலிலே நாங்கள் தராவி தொழுவித்தோம், அந்த காசை கலெக்ட் பண்ற தினமாக இந்த பெருநாள் இருப்பதால் நாம் பெருநாளை திடலில் தொழ தேவையில்லை, பள்ளிவாயலில் தான் தொழ வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்த ஹஸ்ரத்துமார்களே, அந்த காசுகள் உங்களை மறுமையில் காப்பாற்றுமா? காப்பாற்ற மாட்டாது. அந்த காசையும் நரகலோகத்தில் நெருப்பாக மாற்றப்பட்டு உங்களுக்கு சூடிடப்பட மாட்டாதா? ஏன் அச்சம் பெறக்கூடாது? எவ்வளவு தெளிவாக வந்த விடயம். அதனால்தான் இந்த மார்க்கத்தை மாற்றி 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 சொன்ன ஹஸ்ரத்மார்களை நம்பி வழி தவறி நரகத்திற்கு போகக்கூடிய சமுதாயம் மஸ்தர் மைதானத்திலே அல்ல, நரகத்தில் இருந்து சொல்வார்கள், வஆதிஹிம் வஅபைனி மினல் அஸாப், இவர்களுக்கு 2 மடங்கு தண்டனையை கொடுப்பாயாக யா அல்லாஹ் என்று மஹ்ஷரிலே
என்றும் நரகலோகத்திலே இருந்து கொண்டு சொல்வார்கள். எங்களை இவர்கள்தான் வழிநடத்தினார்கள், ஆனால் எங்களை வழிகேட்டிலே ஆக்கிவிட்டார்கள். இவர்களை நம்பி நாங்கள் நாசமா போய்விட்டோம், நரகவாதி ஆகிவிட்டோம். அதனால் இவர்களுக்கு 2 மடங்கு தண்டனை கொடுப்பாயாக என்று மக்சர் மைதானத்திலே சொல்வார்கள். இல்லை, நரகலோகத்திலே சொல்வார்கள், நரகத்திலே. எவ்வளவு பயப்பட வேண்டும்! மக்களுக்கு மார்க்கத்தை சொல்லக்கூடிய மௌலைமார்கள் இந்த வசனம் அவர்களுக்கு எவ்வளவு அச்சுறுத்தலை ஏற்படுத்த வேண்டும். ஆனால் அது கணக்கில் வருவதில்லை. குர்ஆனில் ஒரு வசனம் இருக்கிற மாதிரி அவர்களுக்கு தெரியுதில்லை. எல்லாவற்றையும் விட காசு பரிசாக தெரிகிறது. ஒரு 10,000 ரூபாய் காசுக்காக, ஒரு 500 ரூபாய் காசுக்காக அரச ஊழியர்கள் ஒரு சிறு தொகைக்காக வேண்டி அவர்களின் கடமையை துஷ்பிரயோகம் செய்து அவர்கள் லஞ்சம் வாங்கி அரசாங்கத்துக்கு துரோகம் செய்தால் தொழிலே பறிக்கப்படுகிறது அல்லவா? இப்படி எம்மை படைத்தவன் இறக்கி வைத்த மார்க்கம் இந்த இஸ்லாமிய மார்க்கம். அவனுடைய ஆட்சி இந்த பூமியிலே, இந்த உலகத்திலே, இந்த அண்டாசாரத்திலே, இந்த விண்ணுலகம் வரை நடந்து கொண்டிருக்கிறது. அவனுக்கு மறைவாக எதுவும் கிடையாது. மொழிகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் அங்கே மலக்குமார்கள் பயின்று கொண்டிருக்கிறார்கள். அவனுக்கு மறைவாக எதுவும் இல்லை. அந்த அல்லாஹ்வுடைய ஆட்சியிலே நியமிக்கப்பட்ட இந்த மௌலைமார்கள், அல்லாஹ்வின் சட்டம் இதுதான் என்று சொல்லக்கூடியவர்கள், அரசு ஊழியர்கள் லஞ்சம் வாங்கிவிட்டு காரியத்தை துஷ்பிரயோகம் செய்த மாதிரி தம்முடைய வருமானத்திற்காக என்ன செய்கிறார்கள்? அல்லாஹ்வுடைய வேதத்தின் சட்டத்தையே மறைத்து விடுகிறார்கள். மக்களுக்கு அதை அழகாக எடுத்துச் சொல்வதில்லை. அவர்களுக்கு முக்கியம் வருமானம், மற்றவர்களுக்கு முக்கியம் கௌரவம். ஃபிரௌனை தடுத்தது அவனுடைய கௌரவம், அபூஜஹலை தடுத்தது அவனுடைய கௌரவம், அபு தாலிபு நரகவாதியானது அவனுடைய கௌரவம் அது அவர்களை தடுத்தது. ஊரான் என்ன செல்வார், ஊரான் என்ன செல்வார், ஊரான் என்ன செல்வார் என்று ஊர் மக்கள் என்ற அந்த அவரிடமிருந்து மரணத்தின் பின்னரும் தனக்கு நல்ல பெயர் கிடைக்க வேண்டும் என்று அவர்கள் கௌரவம் பார்த்தார்கள். உண்மை என்று தெரிந்தும் ஏற்றுக்கொள்ள மறுத்தார்கள். இதுதான் இன்றுள்ள உலமா சபை அல்லது இன்றுள்ள பள்ளிவாயல் தலைவர்களுடைய நிலைப்பாடு. அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த கௌரவங்கள் எதுவும் மிஞ்சப் போவது கிடையாது. நாங்கள் மறுமை நாளையில் மக்சரிலே கேள்வி கணக்குக்கு ஆளாக்கப்பட்டு விசாரணையில் ஆளாக்கப்பட்டு நாங்கள் கூலி வழங்கப்பட இருக்கிறோம். நான் மார்க்கத்தை மறைத்தேன் என்ற ஒரு குற்றச்சாட்டு வந்துவிட்டால் அது அல்லாஹ்வினுடைய ஆட்சியிலே அவனுடைய அதிகாரத்திலே கை வைக்கின்ற மாபெரிய குற்றம். அதற்குரிய பரிசு நரகலோகமாக இருக்கிறது. அல்லாஹ் என்னையும் காப்பாற்ற வேண்டும், உங்களையும் காப்பாற்ற வேண்டும். ஆக இந்த பெருநாள் நாள் அது ஒட்டுமொத்த மக்களால் ஒரு ஊர் மக்கள் எல்லோரும் ஒன்றுபடுவது மைதானத்திலே. அவர்கள் ஒன்றுபட வேண்டும். அன்று அதிகாலையிலே அவர்கள் எல்லோரும் தொழ வேண்டும். மிம்பர் கிடையாது, 2வது ஜமாத்து கிடையாது. இன்றைய திரை ஜமாத் பள்ளிவாயிலில் 9 மணிக்கும் 10 மணிக்கும் தொழக்கூடிய கலாச்சாரத்தில் இருந்தார்கள். அல்லாஹ்வின் அருளால் இன்று அது ஏதோ மாற்றிவிட்டார்கள். கொஞ்சம் கொஞ்சமாக மாறிவிட்டது. ஆனால் பல ஜமாத்துகள் இன்றும் நடந்து கொண்டிருக்கிறது. ஆண்களுக்கு ஒரு ஜமாத்து, பெண்களுக்கு ஒரு ஜமாத்து. பள்ளிவாயல் நிர்வாகிகள் சிலர் பின்னேறி வந்துவிட்டால், உரிய நேரத்துக்கு வரவில்லை என்றால் அவர்களுக்கு இன்னொரு ஜமாத்து. இது என்ன, நாம வாங்குகின்ற மீன் மரச்சியுமா விரும்பின வரி பங்கு போட்டு விற்பதற்கு? இது அல்லாஹ்வுடைய மார்க்கம் இல்லையா? என்ன நடக்கிறது? ரசூலுல்லாஹ் அதிகாலையிலே மொத்தமாக ஒரு தொழுதார்கள். ஆண்கள் பெண்கள் எல்லோரும் மொத்தமாக வருவார்கள். நீங்கள் சட்டத்தை போட்டு வைத்திருக்கிறீர்கள், மாதவிலக்குள்ள பெண் பள்ளிவாயிலுக்கு வரக்கூடாது என்று. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சஹாபி உம்மு அத்தியா ரலியல்லாஹு கூறுகிறார்கள், நாங்கள் மாதவிலக்குள்ள பெண்களையும் பெருநாளுடைய தினத்திலே தொழுகின்ற அந்த வெற்றி திடலுக்கு போவதற்கு அனுப்பி வைப்பதற்கு கட்டளையிடப்பட்டோம். தொழமாட்டார்கள், ஒதுங்கி இருப்பார்கள். எல்லோரும் சேர்ந்து ஆண்கள் கூறுகின்ற அந்த தக்பீரோடு அவர்களும் தக்பீர் சொல்வார்கள். பெருநாள் நாளையிலே அல்லாஹ்வுடைய
அந்த வார்த்தையை புகழ்வது, அல்லாஹு அக்பர் என்ற அந்த கோஷம், அது இஸ்லாத்தினுடைய அடையாள சின்னம். அன்று தக்பீரை உயர்த்துவது மார்க்கமாகும். அதற்காக எல்லா நாளும் உயர்த்துவது அல்ல. அந்த இடத்திலே தக்பீரை ஹஜ்ஜிலே லப்பைக் என்று சொல்வது அன்று சுன்னத்தோ, அது மாதிரி பெருநாள் நாளையில் அது ஒரு சுன்னத்தாக்கப்பட்ட காரியம். அன்றுக்குரிய சகோதரி, எனவே பெண்கள் வீட்டிலே யாரும் இருக்க மாட்டார்கள். எந்த அளவிற்கு வருகிறது, வீட்டிலே மறைந்திருக்கக்கூடிய கன்னிப்பெண்களும் வெளியேறுவார்கள். இன்று கன்னிப்பெண்கள் என்றால் அவர்கள் ரோட்டிலே சுற்றுவார்கள். மூத்தம்மாமார் வீட்டுக்குள்ளே மறைந்திருக்கிறார்கள். எந்த ஒரு கன்னிப்பெண்ணும் வெட்கத்தினால் மறைந்திருப்பதை இப்போது காண முடியாது. அவள் ரோட்டுக்கு வெளியிறங்கிறாள், நடுச்சாமம் 12 மணிக்கு கடைக்கு வருகிறாள், புஷ்பைகளிலே தன்னந்தனியாக போகிறாள். இன்னும் ஒரு படி ஏறி ஸ்கூட்டியிலே நமது அபாயா என்பதை போட்டுக்கொண்டு அவளை போக விட்டிருக்கிறார்கள். வெட்கமில்லாத தந்தைமார்கள். அவள் போகின்ற போது ஒரு வாகனத்தில் மோதிவிட்டால், எக்ஸிடென்ட் பட்டு விட்டால் அவளை ஆண்கள் அல்லவா தூக்க வேண்டும்? யோசிக்க கூடாதா? எத்தனை சந்தர்ப்பம் அந்த பெண் ஆண்களோடு தனிமையிலே சந்திப்பதற்கு, கலப்படமாவதற்கு சந்தர்ப்பம் வருகிறது. இப்படித்தான் பெண்கள் நமது சமுதாயத்தில் வளர்க்கப்பட்டார்களா? வெட்கமுள்ள பெண்ணாக வளர்க்கப்பட வேண்டிய பெண்களை வெட்கத்தை கலந்த பெண்ணாக நாங்கள் வளர்த்து வருகிறோம். அதற்கு விளம்பரத்திற்காக சிலை கடமையாகுவார்கள். பொம்பளை பிள்ளை என்றால் ஹிஜாப் போட்டுக்கு தன்னந்தனியாக போனால் அது சரியாகிடுமா? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவை திருமணம் செய்து நபிகளார் குடும்ப வாழ்க்கை கெடுக்கிற போது 9 வயசு. 6 வயது பிள்ளையை ரேப் பண்ணுவதை நாம் பார்க்கவில்லையா? நபிகளார் 9 வயதிலே வாழ்க்கை தொடங்கினார்கள் என்றால் பெண்கள் எத்தனை வயதிலிருந்து பக்குவமாக வளர்க்கப்பட வேண்டும். ஆனால் நாங்கள் என்ன செய்கிறோம்? டியூஷன் கிளாஸுக்கு மட்டும் பாப்பா கூட்டிக் கொண்டு போகிறார். சின்ன பருவத்திலே கூட்டிக் கொண்டு போகிறார், வருகிறார். அதற்கு பின் ஏழு எடுத்து விட்டால் நீ விரும்பினபடி சுத்துமா, விரும்பியரின் கையை பிடியுமா என்று மொத்தமாக அவிட்டு விடுகிறோம். இப்படி என்னுடைய கலாச்சாரம் போய்கொண்டிருக்கிறது. மூத்தம்மாமார் மட்டும்தான் வெட்கத்தினால் அவர்கள் முக்காடை போட்டு இன்னும் ஒரு படி புடவையினால் சுத்தி கண் மட்டும் தெரிகிற மாதிரி 77 வயதானத்துக்கு பிறகும் வரைகின்றார்கள். ஆனால் ரசூலுல்லாஹ் உருவாக்கிய சமுதாயம் அதுவல்ல. அரை குறை நிர்வாணிகளாக வாழ்ந்த பெண்கள் அவர்கள். அந்த காலத்தில் அவ்வாறு வாழ்ந்தவர்கள். முக்காடு என்றால் என்ன என்று தெரியாது. அந்நியர்களுடைய ஆடையை உடுப்பதை போன்று உடுத்தார்கள். அவர்களுக்கு மறைவிடம் என்பது என்ன என்று இல்லாதவர்களாக பிற சமுதாயத்துடைய வாழ்க்கையை போன்று வாழ்ந்தவர்கள். ரசூலுல்லாஹ் இஸ்லாத்தை போதித்தார்கள். ஹிஜ்ரி 5 அல்லது 6 ஜைனப் ரலியல்லாஹுடைய கல்யாணத்தோடு ஹிஜாபுடைய வசனம் வந்தது. அதற்கு பின் எந்த பெண்ணும் ஹிஜாப் இல்லாமல் காணப்படவில்லை. எந்த ஒரு பெண்ணும். ஒரு வசனம், ஒரு தரம்தான் அவர்களுக்கு இறங்கும். உடனே மாற்றிக்கொண்டார்கள். இன்று ஹிஜாப் என்ற பெயரால் அவருடைய அவுரத்துகள் காட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது. எனவே அன்பிற்குரிய சகோதரி, நாங்கள் பெருநாள் நாள் என்பதற்காக இன்றைய அரங்கேறுகின்ற அசிங்கங்களை விட்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் குறிப்பிட்டுக் கொள்கிறேன். குறிப்பாக பெருநாளால் என்றால் பீச்சுக்கு போவது என்பது சுன்னத்தா? பெருநாளால் என்றால் எங்களுடைய பெண்கள் ஆண்கள் எல்லோரும் சேர்ந்து பீச்சில் போய் ரொட்டி சுட வேண்டும் அல்லது சாப்பாடு எடுத்துக்கொண்டு சாப்பிட வேண்டும் என்று பரலா? இது யார் கொண்டு வந்த கலாச்சாரம்? என்ன தேவை? அந்த பிள்ளைகளோடு அங்கே குடும்பத்தோடு அவள் போகிறாள். அதிலே ஒருத்தி இன்னொருவனோடு தப்பான காதலில் இருக்கிறாள். அவளை பார்க்க அவன் சற்று வந்து அங்கே தள்ளி நிற்கிறான். அவர்களுக்கிடையில் அவர்கள் ஏதோ ஒன்றினால் சைக்கிளை வைத்துக் கொள்கிறார்கள். 2 பேரும் அவர்கள் போனை வைத்துக் கொண்டு என்னையெல்லாம் அவர்களுக்கிடையில தொடர்பை ஏற்படுத்திக் கொள்கிறார்கள். அசிங்கமாக படவில்லையா? ஏன் வெட்கம் போனது? நமது குமரிகள் கடற்கரைக்கு போகலாம். மக்கள் இல்லாத நாளைக்கு போய் கடற்கரையை காட்டுங்கள். அக்கறை பற்றிற்கு கடல் என்பது மறைவான ஒன்று அல்ல. கண்டியில் இருப்பவருக்கும் நூரலியாவில் இருப்பவர்களுக்கு என்றால் கடல் என்பது புதுசாக இருக்கலாம். நாம் நாளாந்தம் பார்க்கிறோம். அங்கே போய் எல்லோரும் ஆண்கள் பெண்களுமாக அதற்கிடையில் சிலர் குப்பிகளோடு உலாற்றுவார்கள். இன்னும் சிலர் வெவ்வேறு நடிகனுடைய பெசலில் வருவார்கள்.
இவர்களுடைய பெருநாளை அவருக்கு காட்டுவதற்காக 2 பேரும் வெவ்வேறு தூரத்திலிருந்து அவரின் பெருநாள்களை காட்டுகிறார்கள். அவர் தள்ளி இருந்து போட்டோ எடுக்கிறார், இவன் தள்ளி இருந்து போட்டோ எடுக்கிறார். இதெல்லாம் கண்ணுக்கு தெரியவில்லையா? ஏன் உங்களது குமரிகளை அழைத்து சென்று கடற்கரைக்கு போக வேண்டும்? அசிங்கம் நடக்கிறென்றால் அசிங்கம் உள்ள இடத்தை விட்டு போக வேண்டியதானே. சாக்கடைக்கு பக்கத்தால் போகிறீர்கள், சாக்கடை நாறுகிறது, என்ன செய்வீர்கள்? ஒருத்தன் மலம் கழித்து வச்சிருக்கிறான், அங்கே நாறுகிறது என்றால் மூக்கை பொத்திக் கொண்டு ஓரத்தால் போவேன் அல்லவா? மலம் கழிப்பதை விட அசிங்கம் தானே கடற்கரையில் வருகின்ற அசிங்கம். அங்கே போகத்தான் வேணுமா? ஏதோ சுண்ணத்து மாதிரியும் பர்ரு மாதிரியும் பிள்ளைகள் சொன்ன பாப்பாமாருக்கு பிள்ளைகள் உள்ளத்தை உடைக்க போனாது என்றும் என்னங்க கொஞ்சம் சிந்தித்து நடங்க. கடற்கரையில் போய் இருந்து சாப்பிடணுமா? மக்கள் சேராத ஒரு நாளைக்கு கூட்டி போய் இருந்து சாப்பிடுங்க, காத்து வாங்குங்க. காத்து வாத்துறதுக்கா போறோம்? காலை கிறந்தி கால் கழுவியா போறோம்? அன்றைக்கு தான் கால் கழுவ போறாங்க, கண்ட காலை காட்டுவதற்கு. இந்த பக்கத்தால் அவன் போறான், அந்த பக்கத்தால் அவன் போறான். கடற்கரையில் கிறந்திட்டு கால் கழுகிறார்களாம். வருஷத்தில் 365 நாள் இருக்க, இந்த 365 நாளையிலே 2 நாட்கள் கால் கழுவுகிறமாக இருக்கிறது. மற்ற நாளெல்லாம் எங்கே போனது? அக்கரப்பத்தை விட்டு கடற்கரை பறந்து விட்டதா? சிந்தியுங்கள், சொந்த புத்தி உள்ளவருமாய் சிந்தியுங்கள். பொம்பளை பிள்ளையை பெற்ற வாப்பாமார் நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள், உடம்பிறந்த சகோதரிகளோடு பிறந்தவர்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். அநாகரீகங்களை அரங்கேற்றுகிறோம். இது யாரும் கணக்கெடுக்காமல் இருக்கிறார்கள். நாம் கணக்கெடுக்க வேண்டும். நமது மனைவி, நமது பிள்ளை, அதை நாம் தான் கணக்கெடுக்க வேண்டும் என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் ஞாபகத்துக் கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் والصلاة والسلام على رسول الله محمد وعلى آله وأصحابه وأهل بيته ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. அன்பிற்குரிய சகோதரர்களே, நோன்பு பெருநாள் தொழும் கடலுக்கு போவதற்கு முந்தி எங்களுக்கு ஒரு கடமை இருக்கிறது. நோன்பு பெருநாளுடைய ஜகாத்துல் ஃபித்ரா என்ற கூடிய அந்த கொடுப்பனவை நாங்கள் கொடுத்து விட்டு போவது. ஜகாத்துல் ஃபித்ர் நோன்பை நாங்கள் முடித்துக் கொள்கிறோம். அந்த நோம்பில் எங்களுக்கு ஏற்பட்ட பல பாவங்கள் இருக்கும். அந்த பாவங்களுக்கு பரிகாரமாக இந்த கொடுப்பனவு அமையும். இந்த கொடுப்பனவை நாங்கள் தொழும் கடலுக்கு போவதற்கு முந்தி கொடுத்து விட வேண்டும். அதற்கு முதல் நாள் அல்லது அதற்கு முதல் நாள் இருந்து கொடுக்கலாம். 27, 28, 29 நாளையிலிருந்து கொடுக்கலாம். அந்த காலையில் தான் கொடுக்க வேண்டும் அல்ல. அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கூறுகிறார்கள், எங்களிடம் ஜகாத்துல் ஃபித்ரை அறவிடுவதற்காக ஆள் அனுப்பப்படுவார்கள். அவரிடம் நாங்கள் தொடும் தொழிலுக்கு செல்வதற்கு 1 நாள் 2 நாளைக்கு முந்தைய நாங்கள் கொடுத்து விடுவோம் என்று கூறுகிறார்கள். அதனால் பெருநாள் தினம் வரை காத்துக் கொண்டிருக்க தேவையில்லை. எதை கொடுப்பது, எதை நாங்கள் உணவாக உட்கொள்வோமோ அந்த பொருள்களை கொடுப்பது. ஆனால் நபியலாவுடைய காலத்திலே இச்சம்பளத்தை கொடுத்தார்கள், உணவுப் பொருளை கொடுத்தார்கள், கோதுமையை கொடுத்தார்கள். அந்த அடிப்படையில் நாங்கள் கொடுத்து விடுவோம். சிலர் கேட்கிறார்கள், காசை கொடுக்க கூடாதா? காசை கொடுத்தால் அவர்கள் அந்த காசை பாதிப்பார்களே என்று கேட்கிறார்கள். நபியலாவுடைய காலத்தில் காசு இருந்தது, பணம் இருந்தும் ரசூலுல்லாஹ் அந்த பணத்தை கொடுக்கவில்லை. பணம் இருந்தும் ரசூலுல்லாஹ் பணத்தை கலெக்ட் பண்ணவில்லை. அன்று சாப்பிடுவதற்கும் வசதி இல்லாமல் மக்கள் இருப்பார்களே, அந்த மக்களுக்காக கொடுப்பது. சாப்பிடுவதற்கு ஒரு கொத்து அரிசி கூட வசதி இல்லாமல் இருப்பார்கள், அவர்களுக்கு கொடுங்கள். எங்களுக்கு காசுதான் தேவை என்றால் அவர்களுக்கு உணவுக்கு பஞ்சம் இல்லை என்பது கருத்து. எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடமையாக்கினது உணவுப் பொருட்களை நாங்கள் உணவுப் பொருளாகத்தான் அதை கொடுக்க வேண்டும். எது உணவாக கொள்ளப்படுகிறதோ அதையே நாங்கள் கொடுப்பது. சிலர் கேட்கிறார்கள், வயிற்றிலே ஒரு குழந்தை இருக்கிறது, வெளியிலே நாங்கள் தாயும் தந்தையும் அதாவது கணவனும் மனைவியும் இன்னும் 2 பிள்ளையும் இருக்கிறோம், வயிற்றில் 3வது இருக்கிறது,
இப்பதான் 9 மாசம், இன்னும் 10 நாளால் பிறக்கப் போகிறார், அவருக்கும் கொடுப்பதா என்று கேட்கிறார்கள். அவருக்கு கொடுக்க வேண்டிய தேவை கிடையாது. வயிற்றில் உள்ள பிள்ளை பூமியில் வந்ததற்கு பின்னர் தான் பிள்ளை, அதுவரை எங்களுக்கு கடமை இல்லை. எனவே இதேவேளை ஒரு பிள்ளை பெருநாள் என்று முதலிரவு பிறந்தது, அன்றே மரணித்து விட்டது. மரணித்த பிள்ளைக்கு கொடுக்க வேண்டுமா? கிடையாது. உன்னுடைய தாயும் தந்தையும் உன்னுடைய கஸ்டடியில் இருக்கிறார்கள், அவர்களுக்கான செலவினங்களை நாளாந்தம் நீதான் கொடுக்கிறாய் என்றால் அந்த தாய்க்கும் தந்தைக்குமாக நீ கொடுக்க வேண்டும். உனது பராமரிப்பில் உன் தாயும் தந்தையும் இருந்தால் அவர்களுக்கும் நீ கொடுக்க வேண்டும். உனது பராமரிப்பில் இல்லாமல் அவர்கள் வேறாக இருந்தால் அவர்களுடைய வளமையான செலவினத்தை போன்று அவர்களுக்கு கொடுத்துக் கொள்வார்கள். ஆக இவ்வாறு நாங்கள் இந்த ரமலானிலே எங்களுக்கு ஏற்பட்ட பாவங்களுக்கு பரிகாரமாக இந்த ஃபித்ராவுடைய கொடுப்பனவை அல்லாஹ் மார்க்கமாக்கியதால் அதை நாங்கள் கொடுத்து விட வேண்டும். யாருக்கு கொடுப்பது என்று கேட்கிறார்கள். யார் ஜக்காத்தை பெற தகுதியோ அவர்களை பார்த்து கொடுங்கள். ஜக்காத்தை பெற தகுதியானவரிலும் இன்னும் ஒரு சாரார் கடும் ஏழையாக இருப்பார்கள், அவர்களுக்கு உண்ணுவதற்கு வசதி இல்லாமல் இருக்கு, அடிப்படை அன்றைய நாளினுடைய ஒரு சாப்பாட்டுக்கு வசதி இல்லாமல் இருக்கு. அவ்வாறு அவர்களை தேடி பார்த்து கொடுங்கள். கொடுத்துவிட வேண்டும் என்பதற்காக வீட்டில் வரக்கூடிய பிச்சைக்காரர்களுக்கு நீங்கள் கொடுத்து விட்டால், பாவமார்களுக்கு கொடுத்து விட்டால் அது ஜக்காத்துல் ஃபித்ராக ஆக மாட்டார். கையேந்தி வருகின்ற இத்தனை பிச்சைக்காரர்கள் அவருடைய பொக்கத்திலேயும் பேங்கிலேயும் பல ஆயிரம் இருக்கிறது. கொடுக்கிற நம்மளிடம் பேங்கிலே ஒரு பொடி சல்லியும் இல்லை. ஆனால் இவர்கள் பிச்சைக்கார பணக்காரர்களாக இருக்கிறார்கள். அவர்களிடம் 1000, 2000, 5000 ஒரு நாளைக்கு மாற்றலாம். எனவே பிச்சைக்காரர்கள் என்பவர்கள் ஜக்காத்துல் ஃபித்ராவிற்கு சொந்தக்காரர்கள் அல்ல. ஜக்காத்தை பெற தகுதியான, அதிலும் மேலையான மிஸ்கீனாக உணவுக்கு வசதி இல்லாதவர்கள் இருப்பார்கள். அவர்கள் குறிப்பாக தொழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். தொழக்கூடிய, நோன்பு பிடிக்கக்கூடிய நிலையில் உள்ளவர்கள். சிலர் நோயினால் நோன்பு பிடிக்காமல் இருக்கலாம், நோயினால் வயது முதிர்வினால் நோன்பு பிடிக்காமல் இருக்கலாம், ஆனால் அவர்கள் தொழுவார்கள். எனவே தொழக்கூடியவர்களை பார்த்து கொடுத்து விடுங்கள். இதை தொழுவதற்கு வருவதற்கு முன்னரே நாங்கள் கொடுத்து விட்டு வர வேண்டும் என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் கூறிக்கொள்கிறேன். அல்லாஹ் நம் அனைவருக்கும் வரக்கூடிய பெருநாளை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித் தந்த விதத்தில் நாங்கள் செய்வதற்கு அருள் புரிவானாக. ஊர் உலகத்திலே செய்கிறார்கள் என்பதற்காக நாங்கள் ரசூலுல்லாஹ்வினுடைய சுன்னாவை தள்ளி வைத்து விட்டு நாங்கள் பெருநாளை எடுக்கக்கூடாது. பெருநாள் நாளையிலே மிம்பரிலே, ஏனைய பள்ளிகளிலே நாங்கள் பார்க்கிறோம் 2 ஹுத்பா ஓதப்படுகிறது. மிம்பரில் ஏறுகிறார். மிம்பர் தான் இல்லை என்று நான் சொல்லிவிட்டேன் பெருநாள் தினத்தில். அதற்கு பின் 2 ஹுத்பா ஓதுகிறார். வெள்ளிக்கிழமை நாளையில் 2 ஹுத்பா ஓதுகிற மாதிரி. அப்படி ஒன்றை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித் தரவில்லை. அதுவெல்லாம் பின்னால் இஸ்லாத்துக்குள் நுழைந்தது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மார்க்கத்தை பூர்த்தியாக்கி விட்டு சென்று அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு அவர்கள் அந்த முஹம்மது வழியில் நடந்ததன் பின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு பின் பிற்காலத்தில் வந்தவர்கள் உருவாக்கி வைத்து விட்டதுதான் இந்த 2 ஹுத்பா பெருநாள் தினங்களிலே. இன்னுமெல்ல எல்லாம் உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். நாம் பின்பற்ற வேண்டியது அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித் தந்த பெருநாள் நடைமுறை. அதற்குத்தான் அல்லாஹ்விடம் கூலி இருக்கிறது. எனவே நாங்கள் அதை பின்பற்றுவோம், அதில் விடாப்பிடியாயிருப்போம். அவைகள் நபிகளாரின் மீது கொண்டுள்ள நேசத்தின் வெளிப்பாடு. அந்த நேசம் எங்களை சுவர்க்கத்திற்கு இட்டு செல்லும், எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு காரணமாக இருக்கும். ஏனென்றால் அல்லாஹ் கூறுகிறான், இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ, அல்லாஹ்வை நீங்கள் நேசிக்க கூடியவர்களாக இருந்தால் ஃபத்தபிஊனி, என்னை பின்பற்றுங்கள் என்று நபியே மக்களுக்கு சொல்லுங்கள். அல்லாஹ்வை நீங்கள் நேசிப்பவர்களாக இருந்தால் என்னை பின்பற்றுங்கள் என்று மக்களுக்கு சொல்லுவதற்கு அல்லாஹ் நபிக்கு சொல்கிறான். அப்போது அல்லாஹ் உங்களை நேசிப்பார். அல்லாஹ்வுடைய நேசம் வேண்டுமா? அதற்கு முஹம்மது நபியை பின்பற்ற வேண்டும். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்பற்றாத ஒருவரால் அல்லாஹ்வுடைய நேசத்தை பெற முடியாது. அவர் அல்லாஹ்வுடைய கோபத்தை தான் பெறுவார். எனவே அல்லாஹ்வுடைய நேசம் உனக்கு கிடைத்து விட்டதா, உங்களின் பாவங்களையும் அல்லாஹ் மன்னிப்பான். எனவே உனது பாவம் மன்னிக்கப்பட வேண்டுமா, நீ பின்பற்ற வேண்டியது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையே தவிர
ஊர் பெரியார் சொல்றார் என்பதை அல்ல. இந்த பெரியார்களுக்கெல்லாம் மிகப்பெரிய பெரியார் அருமை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த பெரியாருடைய வழிமுறைக்கு மாற்றம் செய்து நாம் கண்ட சிறிய சிறிய பெரியார் என்ற போலி பெரியார்களை பின்பற்றி ஏமாந்து விடக் கூடாது என்பதை இந்த கடைசியாக நான் இங்கு ஞாபகப்படுத்தி அதை மனதில் பதிய வையுங்கள். வழிமுறைகளில் சிறந்தது அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வழிமுறை. காரியங்களில் மிக கெட்டது நபியலாருடைய வழிமுறைக்கு பின்னர் புதிதாக மார்க்கத்தில் இடைச்செருகலாக வந்தது. அவைகள் எல்லாமே பித்அத்துகள். அந்த பித்அத்துகள் எல்லாமே வழிகேடுகள். அந்த வழிகேடுகள் எல்லாம் நரகத்திற்கு இட்டுச் செல்லும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.